ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்போம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ் செப்டம்பர் 9th பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். PLA fired shoots in the air, says India. Statement comes hour after Chinese army claims that Indian troops opened fire along the LAC. ஓகேவா? ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ வந்து அந்த அசல் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கட்டுப்பாடு கோடு, எல்ஏஸ்னால் அசல் கட்டுப்பாடு கோடை தாண்டி வந்து இந்திய வீரர்கள் எல்லை தாண்டி வந்து சுற்றதாக வந்து சீனா வந்து அபாண்ட பழி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு இந்தியா வந்து திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, நாங்கள் பண்ணலை. ஸோ வந்து அவங்க தான் வந்து வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய வீரர்கள் அதை முன்னோக்கி நகர்ந்து அவங்கள பின்னாடி போக வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து சீனாவில் ஒரு ஊடகங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி வந்து இந்தியா வீரர்கள் தான் எல்லை தாண்டி வந்து சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, பட் இதுக்கு வந்து இந்தியா வந்து இல்லை, நாங்கள் அப்படி பண்ணவே இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா. தென் 5 மிஸ்ஸிங் யூத் ஃபவுண்ட் இன் சீனா ரிஜு. ஓகேவா, இது என்ன அப்படின்னா, அருணாச்சல பிரதேசிலேருந்து ஒரு 5 பேரை வந்து கடத்திட்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா ஒரு லாஸ்ட் வீடியோவில்? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, கடத்தப்பட்ட 5 இளைஞர்கள் சீனாவில் இருப்பதாக இராணுவம் வந்து ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. தென் கவர்மெண்ட் இஷ்யூஸ் SOP ஃபார் கிளாஸஸ் 9th to 12th. ஓகேவா, ஸோ வந்து கைடன்ஸ் படி வந்து கவர்மெண்ட் வந்து 9th to 12th வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பாருங்கள், டிஜிட்டல் டிவைட் ஷேடோஸ் போஸ்ட் பேண்டமிக் எஜுகேஷன். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து என்னென்னா ஒரு NSOங்கிறது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ NSO அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஸ்கூல்ஸ் வந்து ஷட் டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட் 6 months ஷட் டவுன் ஆயிருக்கு. COVID-19ங்கிறனால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ வந்து இது வந்து ஆன்லைன் லேர்னிங், COVID-19ங்கிறனால ஆன்லைன் லேர்னிங் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்க் இன் டிஜிட்டல் டிவைட். ஓகே, ஸ்டேட்ஸு, சிட்டிஸு, காலேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி டிஜிட்டலைசேஷனாக எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்பட்டமாக வந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸ்டார்க் அப்படின்னா அப்பட்டமான அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹெச்பின்னா என்னென்னா ஹிமாச்சல பிரதேஷில் உள்ளதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து இந்த NSO வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து இந்த NSO வந்து ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சில்ட்ரன் இன் அர்பன் ஹிமாச்சல பிரதேஷ். ஓகேவா, ஸோ வந்து அதில் அந்த சர்வே என்ன சொல்லுவாங்க, அர்பனில் அதில் ஹிமாச்சல பிரதேசில் வந்து இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இஸ் ஹையர் தென் 70% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து இன்டர்நெட் ஊடுருவல் வந்து 70% இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கே அர்பன் ஹிமாச்சல பிரதேசில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ரூரல் ஒடிசாவில் வந்து less than 6% வந்து ஹவுஸ்ஹோல்ட்ஸ், அதாவது ஹவுஸ்ஹோல்ட்ஸில் 6% கம்மியாக தான் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்கே இருக்குது, ஒடிசாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் 1/10 ஹவுஸ்ஹோல்ட்ஸ், அதாவது வீட்டில் 1/10 வந்து கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, 10க்கு 1% தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 42% தான் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் 50% இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து 42% இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது எங்கன்னா அர்பன் ஏரியாஸில். ஓகேவா, தென் 15% வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறது ரூரல் ஏரியாஸில். தென் 55% வந்து ஆக்சஸ் வந்து இன்டர்நெட் அண்ட் நேஷ்னல் கேபிட்டலில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து நேஷ்னல் கேபிட்டல் ஹஸ் த ஹையஸ்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் வித் 55% ஆஃப் ஹோம்ஸ் having such facilities. ஓகே, ஸோ கேபிட்டல் ஏரியாவில் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அர்பன் ஏரியாவில் 42, தென் ரூரல் ஏரியாஸில் வந்து 15 அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் பாருங்கள், ஆஃப்டர் ஹைக் டேக்ஸ் கலெக்ஷன் ஃபால்ஸ் இன் ஆகஸ்ட். ஓகேவா, ஸோ வந்து என்னென்னா டேக்ஸ் ரெவன்யூ கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. போன ஜூலை இதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆகஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதோட இது பாருங்கள், கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் இந்த பாருங்கள், JNU ரெஃப்யூசிங் டு கிவ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் யூனியன் போர்ட்ஸ். ஓகே, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கோவிட் டெஸ்டிங் எடுக்கலாம். தென் பாருங்கள், CM லான்ச்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஃபில்லிங் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, 24/7
பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, 24 மணி நேரமும் வந்து 7 டேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது ஆன்லைன் போர்ட்டல் எதுக்காகனா கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் இருக்குன்னா அது வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. யாருன்னா டெல்லியில் வந்து இப்போ நீங்கள் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கெஜ்ரிவால் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபில்லிங் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேவா, சரி யார் பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ரீட்ரெஸல் கமிஷன் டிசைடட் டு லான்ச் த போர்ட்டல் ஃபார் த கன்வீனியன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் எஸ்பெஷலி டியூ டு த பேண்டமிக். இந்த பேண்டமிக் ரீசனால் வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு கொடுக்காம இருந்தாங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், கவர்மெண்ட் பிகின்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் டு சென்சிட்டிவ் பீப்புள் அபவுட் சேஃப்டி மெஷர்ஸ். ஓகேவா, ஸோ வந்து சென்சிடைஸ் பீப்புள் அபவுட் சேஃப்டி மெஷர்ஸ். ஓகே, ஸோ டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ண போகிறாங்க. இதனால் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி ப்ரிகாஷன் இருக்கணும், எப்படி இந்த வைரஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காகனா பீப்புள் வந்து வெளியே வரதா இருந்தாலே மாஸ்கோட தான் வரணும், தென் சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பாருங்கள் எப்படி இன்ஃபெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணலாம், எப்படி ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரேடியோஸ், டிவிஸு, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் மீடியம்ஸ்லாம் வந்து இதை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, யார் சொல்கிறா, அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ மற்ற இதுக்கு வந்து ஒரு ஐடியலாக இருக்க போகிறாங்க. ஓகே, மற்ற ஸ்டேட்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ஸ்க்கு. இங்கே பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமனதுல்லா கான் எலெக்டட் WAHBF பார்டர் மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அமனதுல்லா கான். ஓகே, வாக்பாடோட எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, WQF. ஓகே, தென் பஞ்சாபில் வந்து ரேபிட் டெஸ்டிங் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் ஹெல்ட் டு மார்க்ஸ் பைலட்ஸ் பர்த்டே. ஓகேவா, ஸோ மார்க் பைலட்ஸ் பர்த்டே முன்னிட்டு பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து நடந்திருக்கு. தென் சேஃப் செஷன். ஓகேவா, எடிட்டோரியல் பேஜ் சேஃப் செஷன். ஸோ இது என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டென்ட் என்ன இருக்குன்னா பார்லிமெண்டரி செஷன் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 14th பார்லிமெண்ட் வந்து நடக்க போகுது. ஓகேவா, இதில் வந்து 18 சிட்டிங்ஸ் இருக்குது வித்தவுட் எனி வீக்கெண்ட். ஓகேவா, வீக்கெண்ட் பிரேக் ஆர் ஹாலிடே எதுவுமே இல்லாமல் 18 அமர்வு வந்து இதில் இருக்க போகுது. ஸோ வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்கை வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் யூஸிங் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஓகேவா, ஸோ கிருமிநாசி இது பண்ணிவிட்டு ஸோ வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங் மூலமாக தான் எல்லா எம்பிஸும் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ பிரேக் வந்து 1 to 3 PM அப்படி சொல்லியிருக்காங்க. தென் டிஸ்இன்ஃபெக்டட் த கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன இஷ்யூஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் ஹார் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு. ஓகே, ஸ்டார் கொஸ்டின் அண்ட் நான் ஸ்டார் கொஸ்டின் அப்படி 2 இருக்குது கொஸ்டின் ஹார்லேயே. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னா டிபேட் நடக்கும். ஓகேவா, ஒரு கொஸ்டின் எழுப்புவாங்க, அதுக்கு ஆளுங்கட்சி வந்து அதுக்கு பதில் சொல்லணும், திருப்பி அதில் ஏதாவது உங்களுக்கு அப்போசிஷன்னா அதுக்கு வந்து திருப்பி இவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்படி மாற்றி இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வாட்டி வந்து அந்த ஸ்டார்டு கொஸ்டின் வந்து கிடையாது, அன்ஸ்டார்டு கொஸ்டின்னா என்னென்னா எழுத்து மூலமாக இப்போ ஒரு கொஸ்டின் அவங்க ரேஸ் பண்ணுறாங்கன்னா அது எழுத்து மூலமாக அவங்க வந்து இந்த பார்லிமெண்ட்லாம் செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எழுத்து வடிவம் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ வந்து அதில் சொல்லியிருக்காங்க. தென் 0 ஹார் அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த 0 ஹார் அப்படிங்கிறது என்ன ஒன்லி வந்து 30 minutes தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா 11 பில்ஸ் வந்து டு ரிப்ளேஸ் ஆர்டினன்ஸ். ஓகே, 11 பில்ஸ் இது பண்ணுறாங்க. ஓகே, தென் வந்து கொஷின் ஹாரை வந்து இப்போ வந்து கொஷின் ஹாரோட என்னென்னா நம்ம சொன்னல எக்ஸிக்யூட்டிவ் வந்து ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேச்சர். ஓகேவா, ஸோ வந்து இந்த சட்டமன்றத்துக்குள்ள அந்த இதெல்லாம் வந்து முக்கியமானது இருந்ததுனா இந்த கொஷின் ஹாரில் தான் நமக்கு தெரியும் என்னென்ன இது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இதெல்லாம் தெரியும். ஸோ அதை பற்றி தான் பார்லிமெண்ட்டை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் எ கேஸ் ஃபார் டவுன் டு எர்த் கவர்னன்ஸ். ஓகேவா, ஸோ இது என்ன பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லோக்கல் கவர்னன்ஸ் பற்றி வந்து இது பேசியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ இது என்ன அப்படி எதை பற்றி ரிலேட்டட் சொன்னால் ஒரு கவர்மெண்ட் இருந்தால் ஒரு பீப்புள் இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து கவர்ன் பண்ணணும், அப்படி தான் அதை வந்து ஆட்சி நடத்தணும். ஓகேவா, ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் டெசிஷனை வந்து கரெக்டான டைமில் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து எல்லாமே வந்து ரெகுலராக கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் முடியும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கும்போது அது என்ன ஆகும்னா பாலிசி பேரலைசிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது என்னென்னா லேகிங் ஆஃப் டெசிஷன். ஓகே, டெசிஷன் வந்து லேகிங் ஆனிச்சுன்னா அது வந்து பாலிசி பேரலைசிஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, டெசிஷன் எடுக்கிறத வச்சு தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து அரௌண்ட் த வேர்ல்ட் எலக்ட்ரல் டெமோக்ரஸிஸ் அப்படின்னா என்ன தேர்தல் ஜனநாயகம். ஓகேவா, நம்மளோட இது வந்து என்னது ஃபார் த பீப்புள், வி த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். ஸோ மக்களுக்காக தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க, ஃபண்டிங். ஓகேவா, ஸோ வந்து இன்ஃப்ளெக்டட் பை ஃபண்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் எலெக்ஷன். ஓகேவா, ஸோ எலெக்ஷனில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாருங்க. ஸோ வந்து மணி
அவங்க நிறைய கெயின் ஆயிடுறாங்க. ஸோ கெயின் ஆனது மணி கெயின் ஆனது என்ன ஆகுது? கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸுங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ என்னென்னா டெமோக்ரஸின்னு நம்ம சொன்னோம் மக்களுக்காக தான் சொல்லிக்கோம். ஸோ ஓகே கம்யூனிகேஷன் ரெண்டுத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் கம்யூனிகேஷன் பீப்புளுக்கும் கம்யூனிகேஷன் நடக்கணும். எப்படி பண்ணுவாங்க? இலவச டிவி, அரிசி, இலவச பஸ் பாஸ், இது சைக்கிள், அப்படி மணிக்கடி, லேப்டாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொவைட் பண்ணி ஸோ அவங்களும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மீட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு, கேம்பெயின், சோஷியல் மீடியா, எக்ஸ்பென்சிவ், ஃப்ரீ பீஸ், இந்த ஃப்ரீயாக இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வந்து இதில் வந்து முக்கியம், எசென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே கம்யூனிகேஷன் வித் சிட்டிசன் வந்து எசென்ஷியல் ஃபார் டெமோக்ரஸி. ஸோ இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ வந்து ஒருத்தங்க மணியை வாங்கி இன்னொருத்தங்க வாயில் கொடுக்குற மாதிரி. ஸோ வந்து இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து டினை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ வந்து நாட் ஈஸி, இனிமேல் வந்து எதுவுமே இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொடுத்தா ஸோ அவங்களுக்கு தானே ஓட் போடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே தென் எலக்ட்ரல் டெமோக்ரஸியோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு பொலிட்டிஷியனை வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணல. ஸோ அவங்க எஜுகேட்டடா, நான் எஜுகேட்டடா, கிரிமினல்ஸா, என்ன அவங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே பார்க்காம எலெக்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்டிவ்ஸை வந்து நம்ம வந்து அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எல்லாரோட குவாலிட்டிஸை வந்து செக் பண்ணி தான் எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஸோ எலெக்டிவ் குட் ரெப்ரசன்டேட்டிவ் டு அசம்பிளி இஸ் நாட் எனஃப். அது மட்டும் போதாது. ஸோ வந்து கரெக்டாக ஒரு குட் டிசிஷன் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். பட் இந்தியாவில் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸிஸ் இருக்கிறதுனால வந்து நிறைய ஐடியாலஜிஸ், அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு பார்ட்டிஸ் பிடிக்கும், குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு ஒரு பார்ட்டிஸ் பிடிக்கும். ஸோ அப்படி வந்து அது இதுன்னு தனித்தனியாக இப்போ அவங்களுக்கு தனித்தனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்னு ஒரு பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பார்ட்டிஸ்க்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஓகேவா? ஒய்ங்கிற ஒரு பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாலஜிஸ் அஜெண்டாக இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து இருக்கிறதுனால ஓட் பேங்க் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைவர்சிட்டி இருக்கிறதுனால நம்மளால டெசிஷன் வந்து கரெக்டாக எடுக்க முடியல. இப்படி கரெக்டாக நமக்கு டெசிஷன் எடுக்க முடியாதனால தான் பாலிசி பேரலைஸ் அப்படிங்கிறது ஒன்று வருது. அதனால தான் இந்த கவர்னன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இதில் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிசிஷன் டிலே ஆகிறதுனால தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, லோக்கல் கவர்னன்ஸை ஒழுங்காக கரெக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணோன்னா மேலே உள்ளதை வந்து கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வாட் இஸ் NAM அண்டு இந்தியாஸ் அலைன்மெண்ட்? ஓகேவா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஸோ NAMனா நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் அவங்க வந்து இதை வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து அதனால தான் இந்த கான்டெக்ஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் வந்து NAM வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபாரின் பாலிசி. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆட்டானமி, இது வந்து ஃபாரின் பாலிசி. இது வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதோட பேசிக் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1961 வந்து பெல்கேட் கான்ஃபரன்ஸில் தான் வந்து NAM அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2ல் வந்து 2 போல்ஸ் ஆஃப் பவர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே USA அண்ட் USSR. ஓகே ரெண்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே USA USSR. ஓகேவா? ஸோ வந்து சைனாவும் USA வந்து இப்போ வந்து பார்டர் டிஸ்பியூட் நடக்கல. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து அது USA கூடயும் இருக்க முடியாது, USSR கூடயும் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃபாரின் அப்போ நம்ம வந்து என்னென்னா அந்த டைமில் இதெல்லாம் வந்து வேர்ல்டு வார் டைமில் வந்து USA USSR இருந்திருக்கு. ஸோ ரெண்டு இதுலேயும் வந்து நம்ம வந்து இருக்க முடியாது. ஸோ வந்து இவங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க, அவங்ககிட்ட சப்போர்ட் பண்ண இவங்க இது பண்ணுவாங்கன்னா நம்ம நியூட்ரலாக இருந்துட்டோம். ஓகேவா? ஸோ வந்து இந்தியா வந்து நாங்கள் வந்து தனியாக, அதாவது NAM அப்படி இல்லாமல் நாங்கள் வந்து தனியாக வந்து ஃபாரின் பாலிசிஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அவங்ககிட்ட போனால் இவங்க நம்மளை இது பண்ணுவாங்க, இவங்ககிட்ட போனால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னா நாங்கள் இண்டிபெண்டண்ட்டாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யார்ட்டையும் வந்து நாங்கள் வந்து இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து தென் இதோட கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து டீகாலினேஷன், அதனால் எல்லோரும் சேர்ந்து 2-3 கண்ட்ரி சேர்ந்து இருக்கிறது. தென் யூனிவர்சல் நியூக்ளியர் டிஸ்ஆர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து நியூக்ளியர் வெப்பனை வந்து தயாரிக்காங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேம்பெயின் மூலமாக இது பண்ணுறாங்க. தென் அகேன்ஸ்ட் அப்பர்தைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ அதுதான் இந்த மூணு வந்து இந்த NAMல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு கோல்டு வார் வந்து நடந்துச்சு. யாருக்குன்னா USAக்கும் USSRக்கும் இது பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ஐடியாலஜிக்கல் கன்வென்ஸ். ஓகே மிலிட்ரி த்ரெட்,
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஎஸ்எஸ்ஆர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆப்ஷன் ஆஃப் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் வைடன். ஸோ அலைன்ஸ் இன் ஏசியா பசிபிக் ஓகேவா டு டிடெக்ட் யூஎஸ்எஸ்ஆர் ஓகே த்ரெட் டு அலைன்ஸ் பார்ட்னர் டு கவுண்டர் சைனா வித் ஹியூஜ் மிலிட்ரி ஓகேவா. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைனா வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்து 2 மேஜர் இம்பரேட்டிவ்ஸாக இதுலேருந்து பிரித்து சொல்லியிருக்காங்க ஓகே. ஒன்று இந்த ஜியாகிரபிக்கல், எக்கனாமிக்கல், தென் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த இந்தியாவை வந்து இந்த ஆர்டிக்கலை பிரிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்தோ பசிபிக் அதில் வந்து 2 கான்டினென்டல் லேண்ட் மாஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நார்த், இன்னொன்று வெஸ்ட் அப்படி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதனால சைனாவோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகச்சு. ஸோ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன ஆச்சுன்னா சப்ளை செயின் ரெசிலன்ஸ் குவாட் அந்த மாதிரி, அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சுற்று அறிக்கை இது அவங்களுக்குள்ள லைன் அந்த மட்டும் இது பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ வந்து இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா யூஎஸ்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்புறம் வந்து டீலிங் வித் சேலஞ்ச் ஃப்ரம் சைனா இன் மேரிடைம் டொமைன் ஓகேவா. ஸோ வந்து 2000 வந்து பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் வந்து சைனா கூட நம்ம போட்டிருக்கோம். தென் கனெக்டிவிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் வந்து யார் கூட அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, ஈரான் அண்ட் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேவா. எனக்கு அது வந்து மறந்தது, எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் மறந்தது. கொஞ்சம் நீங்கள் கமெண்டில் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சட்டுன்னு கொஞ்சம் ஞாபகம் வந்து டக்குன்னு உங்களுக்கு நான் போட்டு விட்ருவேன் ஓகேவா. ஸோ தென் பாருங்கள் வேக்சின் ஃபார் ஆல். ஸோ இது வந்து என்னென்னா நீட் ஆஃப் COVID-19 வேக்சின் பாலிசி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கோவேக்ஸ் அப்படிங்கிறத இனிஷியேட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து WHO அப்புறம் வந்து கவர்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. தென் கேவி அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது வந்து அப்புறம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஏம் என்னென்னா வேக்சின் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைலேட்டரல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவும் அதில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ வேக்சினேஷன் ரேஸ், அதாவது இப்போ யார் கண்டுபிடிக்கிறா, ஸோ இது மூலமாக வந்து நிறைய அரசியல்லாம் நடக்கும். ஸோ வேக்சினேஷன் ரேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிராஸ்ப் இட்ஸ் லாஸ்ட் மைல் நீட் ஆஃப் வேக்சினேஷன் பாலிசி. வேக்சின் இஸ் ஆக்சஸ் ஆஃப் ஆல் ஓகே. எல்லாருக்குமே வந்து வேக்சினேஷன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து WHO வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. ப்ரியாரிட்டிஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இனிஷியல் ஸ்டேஜில் அவ்வளோ கொடுக்குறது வந்து ப்ரியாரிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஒர்க்கர்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸு, தென் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும். தென் சீனியர் சிட்டிசன்ஷிப்பு அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்புறம் வந்து அப்புறம் வந்து என்னென்னா சம் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து WHO வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கணும். அதாவது யாருக்கெல்லாம் வந்து பே பண்ண முடியல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அஃபோர்டபுள் பே பண்ண முடியல அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ மேனுஃபேக்சர், ஸ்டோரேஜ், டிஸ்ட்ரிபியூஷன், டெலிவரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதோட நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீடு என்னெல்லாம்னா how human and material SOP at every stage, then a decision guided by evidence, then from preparing resource இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் மவுண்டைன் தட் சஸ்டெயின் மில்லியன்ஸ் ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது 10 ஆண்டில் காஷ்மீரில் 7 கோடி டன் பனிப்பாறை வந்து உருக்கியது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பருவநிலை மாற்றம் ஆனதுனால அபாயம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ தென் இதில் வந்து என்னென்னா பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்க மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ் ரீஜன்ஸில் வந்து இருக்கிறதோட அதை பற்றி இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ வேர்ல்டு ஹிமாலயாஸ் வந்து என்னென்னா 2 சான்ஸ்கிரிட் வேர்டுலேருந்து வந்திருக்கு. ஸோ வந்து ஸ்னோ ஆலியனா அபோர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஹிமாலயாஸ்குள்ளே என்னென்னா யங்கஸ்ட் செயின்ஸ் ஆஃப் மவுண்டன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 36 வேர்ல்டு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இன்டிகிரேஷன் அண்ட் மவுண்டன் டெவலப்மெண்ட் வந்து இந்த குஷ் ஹிமாலயாஸ் வந்து 240 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அதில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இதில் நிறைய சேலஞ்சஸ் அவங்க வந்து இருக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா ஃபாரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எசென்ஷியல் லைஃப் சப்போர்ட் வந்து லோக்கல்ஸ்க்கு இது பண்ணும். ஸோ வந்து என்னென்னா அன்சஸ்டபிள் ப்ராக்டிஸு, அப்புறம் வந்து டெமோக்ராஃபிக்கலாக சேஞ்ச், பருவநிலை மாற்றங்கள் ஆகும். தென் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் லேக் ஆஃப் அடிகேட்டட் இன்ஃபோ இந்த மாதிரி விஷயங்கள், கிளைமேட் சேஞ்ச் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ வைல்ட் லைஃப் அட்டாக்ஸ் ஆகும் ஓகேவா. கிராப்ஸ் அது மாதிரி லைஃப் ஸ்டாக்லாம் பண்ணாங்கன்னா அது வந்து அட்டாக்ஸ் பண்ணுவாங்க. தென் ப்ரெசிஸ்டன்ட் ஆஃப் யூத் அவுட் ஆஃப் மைக்ரேஷன், தென் லோ ஃபுட் அவைலபிலிட்டி, லேக் ஆஃப் இரிகேஷன்
நியூட்ரிஷன் சோர்சஸ், தென் ட்ரையிங் ஆஃப் லோக்கல் கேத்ரா, அப்புறம் நவுலா, அப்புறம் ரெயின்ஃபால், இந்த மாதிரி செல்ஃப் சஃபிஷியன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி செவரல் சேலஞ்சஸும் இஷ்யூஸும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ தென் வந்து உமன் அண்டு எல்டர்லி அவங்களாம் வந்து மென் வந்து வெளியே போயிட்டாங்கன்னா உமன் வந்து அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ வந்து நிறைய லேபர் வந்து லிவ் ஸ்டாக் ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் விஷயங்கள்லாம் வந்து நெக்லெக்ட் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் ஃபாரன்சிஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ட்ரெடிஷ்னல் கிராப்ஸாக வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷ் கிராப்ஸாக ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரி பயோடைவர்சிட்டி வந்து டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் அக்ரி பயோடைவர்சிட்டி எதனால் ஆகுதுன்னா அந்த டைட்டன்ஷிப் பேட்டர்னாலையும், நியூட்ரிஷன் இன்செக்யூரிட்டி, தென் அக்ரிகல்ச்சர் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் வந்து இதில் ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்டில் வந்து என்னெல்லாம் முன்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து ஃபார்ம் நான் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிவ்லிஹுட் ஆப்போசிஷன் ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தட் அப்படிங்கிற அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பயோ பெஸ்டிசைட், பொட்டானிக்கல், பயோ கம்போஸ்டிங் அப்படிங்கிற மெத்தட்ஸ்லாம் இதில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தடில் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. தென் வந்து மார்க்கெட்டிங் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் லோக்கல் ஃபுட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் மார்க்கெட்டிங் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ தென் வந்து அதில் வந்து வாட்டர் செக்யூரிட்டி, க்ளீன் அண்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸு, தென் வந்து அதாவது ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ஓகே, ஹார்வெஸ்டிங், மெடிசினல் பிளான்ஸோட இது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதில் பாலிசியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயந்தான், பார்த்துக்கோங்க. ஓகே. எக்காலஜிக்கல் ரிலேட்டட் என்விரான்மெண்டல் லெஜராக நீங்கள் வந்து எழுதுறதுக்கு இது தேவை. ஓகே. தென் இப்போ இங்கே 5 COVID-19 வேரியஸ் இனாக்ரேட் மைசூர் தசரா. ஓகேவா. தென் வீர சவகரர் ஃப்ளைஓவர் இனாக்ரேட். ஓகே. வீர் சவர்கர். ஓகே. தென் தெலுங்கானா 6 பாரத் ரத்னா ஃபார் PM நரசிம்மா ராவ். ஓகேவா. ஸோ வந்து பிரைம் மினிஸ்டர் நரசிம்மா ராவுக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டுகோள் எடுத்திருக்காங்க. எதில் இங்கே தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அந்த பேரவையில் வந்து தீர்மானம் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா. தென் இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. 5 மிஸ்ஸிங் அருணாச்சல் யூத் ஃபவுண்ட் இன் சைனா. ஓகேவா. ஸோ வந்து சைனாவில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் பாருங்கள், ஃபயரிங் அட் LIC ஜெய்சங்கர் வாக் டாக்ஸ். ஓகேவா. ஸோ வந்து அதான் சொன்னல இப்போ மேலே நோக்கி சுட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்ம தான் சுட்டுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது திட்டவட்டமாக வரவேற்றுக்காங்க. ஸோ ரெண்டு இது வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் ஒரு முடிவுக்கு சொல்ல மாட்டேங்காங்க.